முறுமுறுத்து கொண்டிருந்த, முடிந்தது என்று சொல்லி கொண்டிருந்த நகோமிக்கு கர்த்தர் தயை செய்தாராம். ரூத் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ரூத் 4:14. அப்பொழுது ஸ்திரீகள் சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது என்று சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இந்த நகோமிக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தயை செய்தார. ஏன் தயை செய்த பாருங்க. முந்தின அதிகாரங்களில் முதல் அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த அம்மா முறுமுறுத்து கொண்டிருந்தது, எல்லாத்தையும் இழந்துருச்சு, வம்சமே முடிஞ்சிருச்சு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டாயிருச்சுன்னு சொல்லி தான் இருக்குது. எனக்கு தயை செய்த உங்களுக்கு இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? தயை செய்வாராகனு 1:8 சொல்லும்போது நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும், அதாவது என் கணவருக்கும் என்னுடைய 2 மகன்களுக்கும் ஏன் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. அவர் தயை உள்ள கர்த்தர், அவர் சகாயமுள்ள கர்த்தர், அவர் தயையில பெருத்த தெய்வம். அல்லேலூயா, ஆமென். அவர் தயவு நிறைந்த தெய்வம், அவர் தயை செய்வார் என்று சொல்லி இந்த அம்மா வாழ்த்துது. உங்களுக்கு கர்த்தர் தயை செய்வார், ஆனா என்னைய மாறாள்னு சொல்லி என்ன செஞ்சிருங்க? கூப்பிட்டுருங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை உண்டாக்கி விட்டார். உங்களுக்கு தயை செய்வார், ஆனா எனக்கு என்ன செய்வார்? கசப்பு உண்டு பண்ணுவார் அப்படின்னு அந்த அம்மா. கர்த்தர் பார்த்தார், அவர்களுக்கு தயை செய்கிற கர்த்தர் நான் புறஜாதியாய் இருக்கிறேன், என்னை அறியாத அப்படிப்பட்ட ஜனத்துக்கு நான் தயை செய்வேன் என்று சொல்லி நீ விசுவாசமாக இவனுடைய மருமக்களை ஆசீர்வதிக்கிற உனக்கு ஏன் நீ என் பிள்ளையாக இருக்கிற, உனக்கு நான் ஏன் தயை செய்ய மாட்டேன்? அதை கர்த்தர் விளங்க பண்ணினார், புரிய பண்ணினார். இந்த அம்மா புரிந்து கொண்டது. அல்லேலூயா. இது புரிந்து கொண்டதுன்னா அந்த பட்டணமே, அந்த கிராமமே, அந்த சோத்திரம் பெத்லகேமே, அங்கே உள்ள ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக என்ன செய்யும்? இருக்கும். வம்சம் இல்லைன்னு சொன்னேன்ல, கர்த்தர் உனக்கு வம்சத்தை உண்டு பண்ணி உன்னை ஆசீர்வதித்து இவனுடைய பேரை கர்த்தர் பிரபலமாக்குவார் தேசமங்கம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எனக்கு கசப்பு தான், எனக்கு முடிவு தான், எனக்கு அவ்வளவுதான் அப்படி சொல்லி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆமே ஸ்தோத்திரம் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, பிரபலமாகும்படிக்கு அவனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. அவருடைய தயை பிரபலமாக்கும், அவருடைய தயை இரக்கம் பாராட்டும், அவருடைய தயை புதிதான வழியை உண்டு பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இந்த ரூத்துக்கு மாத்திரம் இல்லை, இந்த ரூத் புஸ்தகத்தவே கர்த்தருடைய தயை, தேவனுடைய தயவுன்னு தான் சொல்லுவாங்க. இதனுடைய மைய கருப்பொருளே தயைன்னு தான் அர்த்தம். தேவனுடைய தயவு அப்படி சொல்லுவாங்க. இந்த புஸ்தகத்துக்கு தேவ தயவு எப்படி விளங்குச்சுன்னு சொல்லி இந்த முழு புஸ்தகத்தை படித்தாலே தேவனுடைய தயவை நீங்கள் முற்றிலும் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட தயை இந்த நகேமிக்கு உண்டு பண்ணி ஆமே சுதர் தன்னை சுற்றிலும் உள்ளவர்கள் யார்கிட்டெல்லாம் நான் என்னை மாறாள் என்று கூப்பிடுங்க, நான் மதுரமானவள் இனிப்பானவள் அல்ல, நான் இப்பொழுது கசப்பானவளாய் எல்லாம் இழந்து வந்திருக்கேன்னு சொன்னேன். அதே ஜனங்கள் சொல்றாங்க, நீ கசப்பானவள்ல, கர்த்தர் உனக்கு தயவு செஞ்சிருக்கிறாரு, நீ உன் வம்சம் பிரபலமாக போகுது, உன் வம்சம் முடிஞ்சிடலன்னு சொல்லி அவங்க வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆக்சுவலி அதை யாரைத்தான் வாழ்த்தணும் சொல்லுங்க பார்க்கலாம்? ரூத்தை வாழ்த்தணும். இல்லைன்னு சொன்னால் போவாச போய் என்ன செய்யணுங்க? பிள்ளைய பெற்ற தாயவோ தகப்பனையோ வாழ்த்தாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அதுக்கு பாட்டியா இருக்கிறவங்கள வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.